அங்கே பாருங்க, லாரி உள்ள கிடக்கா. ஐயோ ஐயோ, மேட் டிரைவர்ஸ். ஏங்க இங்கே தாங்க நாய்க்கறி விற்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக நாய்க்கறிங்க. ஐயோ நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நாகாலாந்தோட கேபிட்டல் ஆஃப் கொஹிமாவில் தான் நம்ம இருக்கோம். நாகாலாந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கல்ச்சுரல் சிட்டி. டிசம்பர் மாதம் அந்த மாதிரி டைமில் வந்தோம் அப்படின்னா நாகாலாந்தோட ஃபுல் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்கள். ஸோ வெல்கம் டு கொஹிமா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஹிமாவில் தான் இருக்கோம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. ஆக்சுவலாக நைட்டே நம்ம வந்துட்டோம். நைட்டு நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சு லைட்டாக லேண்ட்ஸ்லைடெலாம் ஆயிருந்துச்சு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேர்ந்துட்டோம். நேற்று நைட்டு வந்து சம்பவம் வேறு ஆகிடுச்சு. நம்ம வேறு ஒரு ஸ்டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே மண் ரோடு, செங்குத்தாக வேறு இருந்துச்சு. போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை விட்டால் அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வந்ததுக்காகவும் கல் மட்டும்தான் இருந்துச்சா. வண்டி அதுக்கு மேலே போகலை. ஒரு பாதி தூரத்தில் போய் வண்டி நின்றுச்சு. வண்டி அப்படியே கீழே விழுந்து சைடில் இருந்த நம்ம கால் வைக்கிற அந்த பெடல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. எனக்கு மனசே இல்லை. சரி ரைட், ஓகே, நைட்டு நம்ம ஸ்டே பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொஹிமாவோட மெயின் ஹாட்ஸ்பாட்டான மெயின் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வந்து ஒரு ஹோம் ஸ்டே இருந்துச்சு. அந்த ஹோம் ஸ்டேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ இருக்கோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ இங்கேருந்து நாம் வந்து மணிப்பூரோட இம்பாலுக்கு வந்து போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் வந்து ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் சீஸ், கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட், டோஸ்ட் பண்ண ப்ரெட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கோம். வேறு மாதிரியான அட்வென்ச்சர்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட்டே நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பட் ரொம்ப டேஞ்சராகவும் இருக்குது. ஸோ இந்த அட்வென்ச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் போக போகிற வழியில் பார்க்க போகிறோம். வெறும் 150 கிலோமீட்டருக்கு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் காட்டுது இங்கேருந்து. எப்படி நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மழை வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே அடிக்கடி டக்கு டக்குன்னு கிளைமேட் மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த அட்வென்ச்சர்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனில் போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்த்துக்கோங்க, மருங் லாட்ஜ். கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் என்னன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மெயின் ரோட்லேருந்து மருங் லாட்ஜ் வந்து ஜஸ்ட்டு 80 மீட்டர்ஸ் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹோம் ஸ்டே. நம்ம தங்கினதுலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓ வாட்டர் பாட்டில் பாருங்கள், வைக்க மிஸ் பண்ணிட்டேன். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, கிளம்பலாம். முருகா நல்லபடியாக போகணும்ப்பா. ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து இம்பால் போகணும். 135 கிலோமீட்ரு கொஹிமா டு இம்பால். எல்லாம் கொஞ்சம் கன்ஜஸ்டடான சிட்டி தான். ஓகே, நமக்காக தான் நிற்கிறாங்க, போகலாம். ஸோ நாம் இருக்கிறது கொஹிமாவோட சென்டர் சிட்டியில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சிட்டி. இங்கே தான் நாம் இருக்கோம். பார்த்துக்கோங்க, இதோ இந்த பிரிட்ஜு வரும். இந்த பிரிட்ஜில் இருந்து கீழே இப்படி போனோம் அப்படின்னா நாம் போக வேண்டிய இடம் வந்துருங்க.
ஸோ நம்ம நேராக தான் போனோம், கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, கார்லாம் போட்டோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சிடலாங்க. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே. பெட்ரோல் ரேட் வந்து கம்மி தாங்க, 95, 96 தான் நான் பார்த்தேன். ஓகே, போகலாமா? 4 மணி நேரம் காட்டுது பாருங்க, 136 கிலோமீட்டருக்கு. அடங்கப்பா, மழை வேறு வந்துட்டுருக்குங்க, தெரியுதா? சூப்பரு. ஓகே, ஓரளவுக்கு பேக் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துகிட்டே இருக்காங்க. அடே விடுங்கடா, நான் கொஞ்சம் அந்த பக்கம் போய்க்கிறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. தேங்க்யூ பையா. அப்பா, வண்டி நிப்பாட்டி நமக்காக வழி விட்றாப்புல, நல்ல மனுஷன்ப்பா. ஓகே, நைட் ஆன சம்பவத்தை பற்றி சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ட்ரைபல் டீமில் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே நிறைய விஷயம் பார்த்தேங்க நான் ட்ரைபல் டீமில். இது என்னது, நம்மளை எப்படி போக சொல்லுது? கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல் டீம்ஸ் வந்து நிறையா இருக்கும். நான் வந்து நேற்று வெப்சைட் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்பா, ஒரு பயங்கரமான ட்ரெடிஷ்னல் வந்து இங்கே இருக்குங்க. சரியான ட்ரெடிஷனுங்க. இதை பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே அந்த ட்ரைபலோட சிம்பிள். கேட்வேன்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்க, ஒரு கேட்வே இங்கே இருக்குது, தெரியுதா? நிறைய பேர் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் டாட்டூஸாக போட்டிருக்காங்க. பங்கமாக இருக்கா? இது வந்து முன்னாடி வந்து அவங்க வச்சுருந்தது போல், அதுக்கு மேலே அவங்க டெரஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி. கொஹிமா இஸ் ஃபுல் ஆஃப் வாரியர் ட்ரைப்ஸ். நிறைய டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே இந்த வேல்கம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடாரி, இந்த மாதிரி தான் இருக்குது. நாகாலாந்தோட கொஹிமா கிட்டத்தட்ட கேபிட்டல்னே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, மேக்ஸிமம் பீப்புள்ஸ். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி வரோம், ஹிந்தி தெரியல, கவலை ஏற்பட தேவையில்லை. என்ன காரணம்னா இங்கே வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் நல்லா எஜுகேட்டட், கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஹிந்தி தெரியலாமல் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க தேவையில்லை. யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கே இருக்குது. இந்த யூனிவர்சல் லாங்குவேஜை வச்சு தாங்க நானே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க நம்மளோட ட்ராவலிங் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்டில் போனால் திம்மாப்பூர், ரைட்டில் போனால் திம்மாப்பூர், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் இல்லையா. லெஃப்டில் போனால் இம்பால், ஸோ மணிப்பூரோட ஹெட்டு அதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் நம்ம போவோம். இது பார்த்தீங்களா, சொன்னேன்ல, ஐயோ ட்ரெடிஷ்னலுங்க, ஃபெஸ்டிவலுங்க, ஏகப்பட்ட விஷயம் உங்ககிட்ட இருக்குது. வந்தோன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ விஷயம் தெரியுமா பார்க்க முடியும். இன்னும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனுங்க, அதாவது பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரைப்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, செம்ம ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இன்னமும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிங் அண்ட் குயின் மாதிரி தாங்க ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளேயும் வரலாம், அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்டருக்கும் போகலாம். அவங்களுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யாரும் அவங்கள கேள்வியே கேட்க முடியாது கவர்மெண்ட்டே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல் பவர்டு பீப்புள்ஸ் அவங்க ட்ரைப்ஸ். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில வழிகள்லாம் இருக்காமா. அது என்ன வழிகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கான வழிகளையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டிசம்பர் மாதம் வந்தோம் அப்படின்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் இங்கே வந்து பயங்கரமான ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் இருக்கும். மொத்தம் 2 செலிப்ரேஷன் நடக்குமாமா. ஒன்று வந்து லோக்கல் ஃபெஸ்டிவல், இன்னொன்று வந்து பிளாசம் ஃபெஸ்டிவல். மொத்தம் 2மே பங்கமாக இருக்கும். ஓகே, இந்தியன் ஆயில் இங்கே இருக்குது. அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாமா? ஆமாம், பெட்ரோல் எவ்வளோ பார்ப்போமா? அசாம் ஆயில், அசாம் ஆயில், அசாம் ஆயில், அசாம் ஆயில். ரெண்டு அவுட். ஓகே, பெட்ரோல் இங்கே அடிச்சிடும். भैया नॉर्मल 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 पेट्रोल
नॉर्मल इधर नॉर्मल पेट्रोल है नॉर्मल बिकॉज एथनॉल दिस इज BS4 नो प्रॉब्लम टैंक फुल ஓகே 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 97 ரூபாங்க கொஞ்சம் ஒரு அங்கே 95 ரூபா பார்த்தா இங்கே 97 ரூபா இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் அடிச்சிருமா ஓகே அடிக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லிட்டர் பிடிக்கும் भैया 10 लीटर में स्टॉप हाँ हाँ विल चेक एंड 1000 ला no there is already petrol inside 10 liter 1000 ஓகே வருது அடிச்சுடு 900 நிறைய பெட்ரோல் இருக்கு போலயே गूगल पे ओके उधर है ओके स्कैनर काउंटर पे बैक से என்னங்க இவ்வளோ கோவப்படுறான் பெட்ரோல் தானே அடிச்சுட்டு இருக்கோம் நான் சொத்தை எழுதி வாங்கிட்டு இருக்கோம் அதான் இவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது அவ்வளோ அவதி இதனால தான் சொல்கிறாங்க இங்கெல்லாம் வந்தால் இப்படி தான் ஓகே டன் அதாங்க 5 நிமிஷம் கூட பொறுக்க மாட்டாங்க ஓகேங்க பெட்ரோல் அடிச்சாச்சு நாம் கிளம்பலாம் இப்போ அவன் கத்துன கற்றுக்கு போலீஸே வந்துட்டாப்புல கிறுக்க மாதிரி கத்துறான் நாம் பெட்ரோல் போட்டு முடிக்க கூட இல்லை அதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு கையாமையான்னு கத்திட்டு இருக்கான் என்ன பண்ணுறது வெளியூர்லாம் வந்தால் கொஞ்சம் அடக்கமாக தான் இருக்கணும் அது இவங்கெல்லாம் கொஞ்சம் மோசமான கேரக்டர் தான் அதான் சொன்னாங்கல்ல நம்ம அடித்த பெட்ரோல் வந்து எத்தனால் கலந்த பெட்ரோலுங்க 10% எத்தனால் கலந்து தான் இங்கே இது பண்ணுறாங்க ஓகே என்னங்க கொடூரமான டிராஃபிக் மாதிரி கட்டுது நிறைய பேர் ஒரே இடத்துல இருந்தால் கூகுள் என்ன சொல்லுது தெரியுமா இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுதுங்க பைத்தியக்கார கூகுளே இங்கே பாருங்க கொடூரமான ரெட் கலரில் காட்டுது சாதா ரெட் இல்லை ரத்த கலரில் காட்டுது அப்படின்னா பயங்கரமான டிராஃபிக்னு அர்த்தம் இங்கே மக்கள் சுற்றிட்டு இருக்காங்கல்ல இவங்க ஃபோனையும் கன்சிடர் பண்ணிடும் ஓ இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்காங்களா அப்போ டிராஃபிக்டா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்படி தான் நான் இதில் பண்ணுச்சு அருணாச்சல் பிரதேசிலேருந்து வர்றப்ப ஒரு டர்னிங் ஃபுல்லாகவே ரெட் கலரில் காட்டுச்சு பார்த்தா ஆளே இல்லை அந்த இடத்துல சரியான காமெடி ஓகே இந்த வழியாக தான் போகணும் ஆக்சுவலாக இங்கே தான் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது போல் புகுந்தெல்லாம் போக முடியாது திட்டுவாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க இங்கே பாருங்க நாகா ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது ஸோ அங்கே போனோம் அப்படின்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் பார்க்க செம்மையாக இருக்குல்ல எனக்கு இங்கே தாங்க இந்த ரா ட்ரைபல் ஃபீல் இங்கே வருதுங்க பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு இதே மாதிரி அங்கே போகணும் தெரியல ரோடு வருமானம் தெரியலையே டவுன்ஹில் போயிட்டுருக்கு அந்த பக்கம் ஒரு ரோடே இல்லைங்க ஒரு
மழை, நல்லா வலுவான ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா வச்சுங்க, பாருங்கள் ரோட்டில் இருக்க தார்மேக்குள்ளே அள்ளிட்டு போயிடுது. இந்த ரோடு கூட ஏதோ பரவாயில்லைங்க, சுமாரான கண்டிஷனில் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம போக முடியும், அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இல்லை. நேற்று நைட்டு நம்ம போன ரோடு பங்கமான ரோடு, சரியாக இருந்துச்சு. அடே அடே என்னடா பண்ணுறீங்க? என்னடா பூ பின்னாடி கருகருன்னு புகையாகுது. இப்படி ஓட்டினா ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தாங்க போக முடியும், அதுக்கு மேலே போகவே முடியாது. 140 120 கிலோமீட்டர் போட்டுக்கோங்க, 3.5 மணி நேரம் இன்னும் கூட ஆகலாம். சரி, அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாகாலாந்து மணிப்பூர் பார்டர் என்ன கதைன்னு தெரில, 2 பார்டரில் இருக்குது நம்ம தப்பிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆனால் இன்னும் எக்ஸிட் ஆகலை. நான் வந்து தார்பாலினை வந்து டைட்டாக பின்னாடி கட்டி வச்சுருந்தேன். மிரரில் பார்த்தப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தார்பாலின் இருந்துச்சு. இந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தோம் இல்லையா, வைப்ரேஷன்லேயே ஃபால் டவுன் ஆகிடுச்சு போல். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் பேக்கில் போயிட்டு கேட்டு பார்த்தேன். அங்கே பசங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு தெரியல, பாவம். அவங்க நம்மளை போனோன்னே யூடியூபரா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, அப்பா என்னங்க ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குங்க. நமக்கு பின்னாடி ஒரு கார் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. மேபி அந்த காரன் வந்து மேபி எடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் நம்ம மறுபடியும் ரிட்டன் வந்து தேடுறதுக்காக கிராஸ் பண்ணி போனோம். அப்போ கூட நம்ம அவனை கூப்பிட்டு கொடுக்கல. ஒருவேளை அவன் எடுத்திருந்தா கூட நம்மளை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், பையா இது மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவன் தப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. भैया इधर ये तारपालिन इधर, तारपालिन हाँ, मेरा तारपालिन मिस हो गया, मिला नहीं? हाँ ओके, இவங்களும் பார்க்கல போல. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரிலங்க. ஜஸ்ட் இப்போ தாங்க நான் பார்த்தேன், இருந்துச்சு பின்னாடி சைடில் கொஞ்சம் வெளியில் நீட்டின மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு பிரேக் எடுப்போம்ல, அங்கே வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிகிட்டே வண்டி நிப்பாட்டுறேன். பார்த்தா தார்பாலினை காணோம். ஓ நம்மகிட்ட நிறையா லக்கேஜ் வேறு இருக்குது. எல்லாத்தையும் கயிறு வச்சு கட்டி கரெக்டாக தான் வச்சுருக்கோம். அப்படி மிஸ் ஆகிடுது. ஏதாவது ஒன்று நம்மள்ட்ட இருந்து காணாமல் போயிட்டே இருக்குங்க. எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இந்த பக்கம் தான் போகணும், அந்த பக்கம் போகக்கூடாது. மாவோ கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாவோ அப்படிங்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர், அதாவது நாகாலாண்டுக்கும் மணிப்பூருக்குமான என்ட்ரி கேட்வே தான். இப்போ நாம் வந்து டைரெக்டாக மணிப்பூரோட சென்டருக்குள்ளே வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இம்பால்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிசோரம், ஏஸ்வால். ஸோ 2 இடத்தையுமே இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியே ஆகணும். எனி காஸ்ட் நம்ம வந்து மணிப்பூர் டச் பண்ணிவிட்டு ஏஸ்வால் போயிட்டு, ஐஏஸ்வால்லேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சில்சார் கண்டிப்பாக போய் ஆகணும். சில்சாருக்குள்ளே போயிட்டு அப்படியே மேகலாயாக்குள்ளே மறுபடியும் வந்து அந்த பக்கமாக நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளானு. ஸோ டைம் வந்து ஃபாஸ்ட்டாக டிக்கிங் ஆகிட்டு இருக்கா. ஸோ அதனால் நம்ம ரைடையும் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும்.
இங்கே பாருங்கள் ஒரு லாரி எங்கே கவுந்து கிடக்கு பாருங்க. ஐயோ எப்படிங்க இங்கே வந்துச்சு? அதுவும் டர்னிங்கில் இங்கே பாருங்கள், ரோடு டேர்ன் அங்கே இருக்குது, லாரி இங்கே உள்ளே விழுந்து கிடக்கு. வா பயங்கரமாக இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல டர்னிங்ன்றதுனால நிப்பாட்டக்கூடாது, அவ்வளோதான் தெரிச்சிருவோம். அங்கே பாருங்க லாரி உள்ள கிடக்கா. ஐயோ ஐயோ மேட் டிரைவர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் சூதானமாக தான் போகிறோம் போல. ஓகே இங்கே சாப்பிட்டு டைம் வேறு போயிடும், அதனால் ஏங்க இங்கே தாங்க நாய்க்கறி விற்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக நாய்க்கறிங்க. ஐயோ அடா டேய் நாகாலாந்தில் நாய்க்கறி சாப்பிடலையா? இங்கே தான் சாப்பிட்றாங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸு. யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நாய்க்கறி வச்சுருக்காங்க. ஆத்தி எந்த ஊர் சோறு திங்கலான்னு நினைச்சது ஒரு குட்ட மரம். இந்த ஊர்ல சோறு சாப்பிடவே கூடாதுடா சாமி. 13 கிலோமீட்டர் இருக்கா. நான் இப்போ தான் ஒரு ஊரில் நிப்பாட்டி ஒரு கான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். கொஞ்சம் பயங்கரமாகவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோடனே பார்க்குறேன், சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி வந்து 2 சைடையும் அடைச்சி நடுவில் மட்டும் ரோடு, அதாவது செக் போஸ்ட் மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய இடத்துல இதே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் நடக்குதுன்னா, இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக பிரச்சனை நடந்துச்சுல, ஆக்சுவலாக அந்த பிரச்சனை நடந்து ஒரு 6-7 மாதம் கூட இருக்காது. நம்ம அந்த டைம் பீரியடில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம், அதாவது கிரவுண்டில் இருக்க மக்களுக்கும் மலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் பிரச்சனையே. அதனால தான் ரொம்ப அதிகமான ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சிங்க. அதாவது இது வந்து உள்ளூர் இன மக்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை, அதை பாலிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியும் அவங்களோட பங்குக்கு இங்கே வந்து இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக சும்மா பேட்ச் ஒர்க் மட்டும் நடந்துகிட்ருக்கு. பேட்ச் ஒர்க் இதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. இல்லை இங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களும் ஒத்துமையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இங்கே டூரிசம் டெவலப்மெண்ட்டு சும்மா பட்டையாக கிளப்பி இருந்திருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனையால் இந்த லெவலுக்கு வந்து நின்றுட்டுருக்கு. சரி ஓகே, அது வந்து உள்ளூர் பிரச்சனையில் வந்து நம்ம தலையிடக்கூடாது என்றைக்குமே. அதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. நம்மக்கிட்ட யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சேஃபாக எங்கே வேணால் போய்க்கலாம், எங்கே வேணால் வந்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நம்ம பெருசாக எந்த ஒரு டூரிஸ்ட் ஏரியாவில் கூட நம்ம ட்ராவல் பண்ணலை. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்போட பிளான் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு டெஸ்டினேஷன்ஸை கவர் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது நம்ம இன்னும் நிறையா நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நிறையா வாட்டி நான் அதை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு போரே அடிச்சிருக்கோம், டே எத்தனை வாட்டரா இதே சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கு தோணுது உங்கள்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்ன பண்ணுறதுங்க, ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து பெருசாக ஏதாச்சும் பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த முயற்சியில் எல்லாமே ட்ரை பண்ணும்போது எல்லாமே தடங்களாக தான் நடக்கும். நமக்கும் அது எல்லாமே நடக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே நம்ம வந்துட்ருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் அதே தான், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். எங்கடா ரோடு இருக்குது, எங்கெங்கே தான் வரீங்க? அவ்வளோதாங்க, 10 கிலோமீட்ரு பயங்கர மோசமான ரோடு தான். ரொம்ப டஃப்பாக வந்து சேர்ந்தாச்சுங்க. பா கையை இங்கே பாருங்கள், கை பாருங்கள், என் கையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இது எங்கேருந்து ஒட்டுது? இது இந்த கம்பியை பிடிச்சி தாங்க இந்த மாதிரி ஆகிடுச்சு போல். கலரே மாறிடுச்சுங்க. க்ளவுஸ் நான் போடுறதில்ல. நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஃபுல் காண்ட்லெட் க்ளவுஸை நீங்கள் வந்து தொடர்ந்து போடுறப்ப இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலோட பவர் அண்ட் மூவ்மெண்ட் வந்து அப்படியே கம்மியாகிடுச்சுங்க. என்னால் இந்த விரலை வந்து யூஸ் பண்ணவே முடியல.
இப்போ நான் சாவியை பிடிச்சி திருவினா கூட இந்த கட்டை விரலில் வந்து பவர் கொடுக்க முடியலங்க, அந்த அளவுக்கு வீக் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஒரு கையில் க்ளவுஸ் போட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் க்ளவுஸ் போடாமல் இருந்தேன். ஏன்னா நம்ம இப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம் இல்லையா, அதனாலையும் இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ஆகுதுன்ட்டு பார்த்தா கையோட விரலே வந்து பார்த்திங்கன்னா பெயின் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துவிட்டோம் மணிப்பூர் அருகே. ஸோ வெல்கம் டு மணிப்பூர் இம்பால். வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம். லைட்டாக கொஞ்சம் கிளாசிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக பழசான மாதிரி கொஞ்சம் கிளாசிக்கலாக இருக்க மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இவருக்கு ஹஸ்கி, சைபீரியன் ஹஸ்கி எப்பட்றா இந்த கிளைமேட்டில் வச்சுருக்கீங்க? நிறைய ஆர்மி ரெஜிமெண்ட்ஸ் இருக்குங்க, நிறையா ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது இங்கே மணிப்பூரில். நாகாலாண்டில் கூட நான் பெருசாக பார்க்கல, அதான் நம்ம கொகிமாவில் பார்க்கல பெருசாக. இங்கே நிறையா இருக்குது. நான் ஒரு ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐஐஐடி இம்பால் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது ஐஐஐடி. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகள்லாம் இங்கே படிப்பாங்கன்னு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், நோ ப்ராப்ளம். அழகாக மலைகள், மலைக்கு நடுவில் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி ஒரு மலை வளைச்சி நடுவில் வந்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஓகே, அதாங்க லோக்கல் கையோட சண்டை போட்டுட்ருக்கு. ஃபோனை வர பிடிங்க வச்சுட்டு ஆங்கில தான் பேசிகிட்டு இருப்பாங்க போல், பைத்தியக்காரங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. அங்கே பாருங்க தலை எப்படி போகிறான் பாருங்க. ஓகே, ரைட்டில் வந்து நம்மளை போக சொல்லுது. ஓகே, நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பாலில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள், ஒரு மெயினான சர்க்கிள் வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து நைட் ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். ஸோ இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நைட்டு ஏதாவது நான்வெஜ் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ், எங்கே போனாலும் நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான். அது வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த கடையில் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சிக்கன் நம்ம ஊரில் மாதிரி லாலிபாப், அதே மாதிரி சிக்கன் விங்ஸு, அதே மாதிரி ஒரு ஃபுல் லெக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஸு ஃபுல் லெக்கு, ஃப்ரைட் ரைஸு, அதே மாதிரி நூடுல்ஸு, நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பக்கத்தில் ஜூஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஷாப்பு, மோமோஸு, இவங்ககிட்டையும் மோமோஸு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நிறையா கடையெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நல்லா காட்ட முடியல. நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, நம்ம சாப்பிட போய் உட்காரலாம். ஸோ இங்கே எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் கல்ச்சர் அண்ட் டைமிங் நான் சொல்கிறேன் பாருங்கள். யூஸ்வலாக நம்ம ஊரில் மாதிரி 12 மணி 1 மணி 2 மணிக்கெலாம் நைட் லைஃப் இங்கே கிடையவே கிடையாது. நைட் லைஃப்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9 o'clockலாம் மேக்ஸிமம் எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்காது,
அதே மாதிரி கடை இருக்காது, நமக்கு தேவையான பொருள் கூட வாங்கவே முடியாது. எது வாங்குற மாதிரி இருந்தாலும் டே டைம்லேயே வாங்கிக்கணும். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நான் உங்களுக்கு ரூமுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை நான் வந்து நாளைக்கு லைவாகவும் காட்டுறேன். எனக்கே வந்து பயங்கர சர்ப்ரைஸு. நார்த் ஈஸ்ட்டில் வந்து சர்ப்ரைஸான சில விஷயங்கள் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் வந்து நான் கண்ணால் பார்த்தேன். அது வந்து இன்றைக்கி என்னால் மறுபடியும் உங்களுக்கு காட்ட முடியும் நாளைக்கு காலையில். ஓகேவா? சாப்பாடு வரட்டும், சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ரைஸ் வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி அழகாக டாப்பிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு. ஆனியன், குக்கும்பர்லாம் போட்டு, சிக்கன்லாம் போட்டு செம்மையாக வந்து டாப்பிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? இங்கே வந்து இவங்க ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு சட்னி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு தான் ஸ்பைஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வரமிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, ஒரு சட்னி மாதிரி. அது மாதிரி ராவாக இருக்குது. சாப்பிட்டா சும்மா காரம் வந்து அப்படியே தலைக்கு ஏறும். அந்த லெவலுக்கு வந்து நமக்கு வேணும்னா போட்டு வாங்கிக்கலாம். நேற்று நைட்டு நம்ம வந்து கொஹிமலை சாப்பிட்டோம்ல ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதில் வந்து ஃபுல்லாக கார்னு, அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் இன்னும் வந்து சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் இது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. வெங்காயத்தாரெலாம் போட்டு ஃபுல்லாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, நான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு.